திண்டுக்கல் தலப்பாக்கட்டி தாத்தா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனந்த விலாஸ் தான் ஒரிஜினல் பேர். கஸ்டமர் கொடுத்த பேரு தான் வந்து இந்த தலப்பாக்கட்டி. ஏன் தலப்பாக்கட்டி கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல வந்து தரம் இருக்கு. ஏன்னா போன்லெஸ் மட்டன் யூஸ் பண்றோம், கீ யூஸ் பண்றோம். ஸோ இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல எத்தனை பேர் கீ யூஸ் பண்றாங்க எனக்கு தெரியாது. நம்ம போடுற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பொருள். சீரக சம்பால இருந்து நெய்யில இருந்து மசாலா வந்து எல்லாமே வந்து கரெக்டாக சுத்தமான ஒரு பொருள் தான் யூஸ் பண்ணுறோம். கஸ்டமர் வர்றது வந்து இந்த மேயனைஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுப்போம், கார்லிக் மேயனைஸ்ன்னு சொல்லிட்டு. அதை வந்து சிக்கனோட அந்த இது எடுத்து டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாவே ஒரு வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து தலப்பாக்கட்டி பார்பிக்யூஸ் எல்லாம் ஃபேமஸ். கூடிய வரையில் வந்து இந்த 4 to 6 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஸ்நாக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு தலப்பாக்கட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸோ நம்ம வந்து கஸ்டமர் புதுசாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த பேட்ச் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த பேட்ச்ல பார்த்தீங்கன்னா எல்லா வெயிட்டர்லேருந்து ஹவுஸ் கீப்பிங்லேருந்து பேட்ச் வந்து கண்டிப்பாக போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் செக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர் வந்து உள்ளுக்குள்ள வரப்ப வந்து பேட்ச் பார்த்தாங்கன்னா ஓகே உன் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்லி நார்மலாகவே வந்து கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க. ஹைஜீனிக்கான வந்து பொருள் வந்து தலப்பாட்டியில் கிடைக்கும். அதே மாதிரி சர்வீஸும் சூப்பராக வந்து கிடைக்கும். அது வந்து கஸ்டமருக்கு வந்து 100% கேரண்டியாக கொடுக்கலாம். டீ மூட்டி பாசங்கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நெய்யூத்தி. பிஹைண்ட் இட்ஸ் ஏர் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட எம்டி மிஸ்டர் நாகசுவாமி தனபால் கூட தான் பேச போகிறோம். பொதுவாகவே பிரியாணி அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு எமோஷனாகவே மாறி இருக்கு பிரியாணி அப்படின்ற ஒரு டிஷ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லும் போது சென்னையிலேயே சீரக சம்பா பிரியாணி அப்படின்றது ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பாட் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாறி இருக்கு. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட எவல்யூஷன் பற்றியும் இப்போ கோவிட் டைம்ஸில் என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸோட இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் அவர் கூட பேச போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரியாணி அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் ஒரு எமோஷனாகவே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லணும். அதுக்கு நிறைய பேர் பிரியாணியை கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறத விட நிறைய பேர் பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே காமன் டேர்மாக மாற்றினதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் இதுக்கான ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வித் தட், எப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்றது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அண்ட் இதோட பாரம்பரியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பார்த்தீங்கன்னாவே ஒரு பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர். தலப்பாக்கட்டி அப்படின்னா உருமான அர்த்தம். ஸோ எங்கள் தாத்தா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து 1957 வந்து திண்டுக்கல்லில் வந்து ஒரு சின்ன டவுனு அப்போ ஆரம்பித்தது தான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. அப்போ வந்து ஒரு 4 பேராக உட்கார முடியும். ஸோ அந்த டைமில் வந்து ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட் இது. இவர் பார்த்தீங்கன்னா உருமா கட்டிட்டு கேஷ் கவுண்டரில் உட்காந்துருப்பார் எப்போவுமே திண்டுக்கல்லில். ஸோ இவர் ஒரு பெரிய பாரதியாரோட நல்லா ஃபேனு, நல்லா கவிதை எல்லாம் வாசிக்கக்கூடிய ஆள் நம்ம தாத்தா. ஸோ இவர் வந்து பார்க்குறப்ப கஸ்டமர் வந்து ஆக்சுவல் ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஆனந்த விலாஸ் பிரியாணி ஹோட்டல் தான் வந்து ஆக்சுவல் ரெஸ்டாரண்ட் பேர். இவரை பார்த்த பின்னாடி இவர் தலப்பாக்கட்டிட்டு உட்காந்துருக்காருல்ல, அந்த ஸ்டைலை பார்த்த பின்னாடி இவர் தலப்பாக்கட்டி கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த இதனால வந்து கஸ்டமர் வந்து ஆமாம் கஸ்டமர் வந்து பேரை மாநிட்டாங்க. ஆனந்த விலாஸ் தான் ஒரிஜினல் பேர். ஸோ கஸ்டமர் கொடுத்த பேர் தான் வந்து இந்த தலப்பாக்கட்டி. எங்கள் தாத்தா டிமைஸ் ஆன பின்னாடி தென் வி சேஞ்ச் டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஆஸ் அ பிராண்ட் நேமாக வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இந்த பிராண்ட் நேம். ஆக்சுவலாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி எப்போதுமே இருக்கும், இந்த தலப்பா கட்டிட்டு இருக்கிறாரு அவரோட பேர் என்ன அப்படின்னு. அவரோட பேர் என்ன அண்ட் அவரோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தலப்பாக்கட்டி பேர் வந்து நாகசாமி நாயுடு. ஸோ நாங்கள் வந்து நாயுடு ஜென்ரேஷனாக வந்துட்டுருக்கோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல பிறந்து வளர்ந்த ஆள். அவர் அக்கௌண்டண்ட்டாக இருந்தார். சரி, அக்கௌண்டாக இருக்கப்போ அவங்க ஒய்ஃபோட சமையல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான் அந்த பிரியாணிலாம் பண்ணுவாங்க. சரி, இந்த ரெசிப்பியை ஏன் நம்ம கடைக்கு கொண்டு ஒரு கடை வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்பதான் வந்து 1957 வந்து அவங்க ஒய்ஃபு ரெசிபி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க பேர், அவங்களோட ரெசிபி தான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இப்போ எல்லா இடத்துலையும் பிரியாணியாக ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ மூன்றாவது ஜெனரேஷனாக நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஜெனரேஷன் தாண்டி வரும்போது ஒரு ஜென்ரேஷன்லையும் ஒரு வகையான ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது இந்த டிஜிட்டல் ஜென்ரேஷனில் என்ன மாதிரியான பிரதான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி தாண்டி வந்தீங்க?
ஸோ பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 டேபிள் அந்த இதில் வந்து முன்னாடி வந்து புக்ஸ்லாம் அக்கௌண்ட்ஸ் எழுதுவாங்க, கையிலலாம் அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வந்து அப்பா காலத்துலேயும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நான் வந்த பின்னாடி வந்து பில்லிங் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பில்லிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தோம். பிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர்ஸு, புது சாஃப்ட்வேர்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன் நான் வர எல்லாம். ஏன்னா வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மட்டும் நம்ம மாறலைன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஏபி வந்து பேக் எண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து எஸ்ஏபி ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் இன் தமிழ்நாடு இந்தியா வந்து நம்ம தலப்பாக்கட்டி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் எஸ்ஏபி வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு. ஸோ வர கஸ்டமருக்கு வந்து அவங்களோட ரிவ்யூஸ் என்ன எல்லாமே வந்து எங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து எக்யூப்டாக இருக்கும். இப்போ ஆர்டர் டேக்கிங் வந்து மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம எழுதுறாங்க கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு கேஓடிஸ் வந்து ஜஸ்ட் மெஷினில் வந்து பிரிண்ட் ஆகும். ஆமாம். ஸோ நம்ம வந்து முன்னாடியே எழுதிட்டு இருப்போம் ஒரு ஆர்டருக்கு. இப்போ வந்து டக்குன்னு கிளிக் பண்ணால் போதும், அந்த டேப்லெட்ஸில் கிளிக் பண்ணால் போதும், ஆர்டர் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ள டிவி வச்சுருக்கோம், அதில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு. அப்புறம் எல்லா இப்போ வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ தான் எல்லாத்துலேயும் இருக்குது. அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் தனியாக வந்து நாங்கள் வந்து டக்குன்னு அந்த ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணலேருந்து எங்களுக்கு வந்து ஸ்விக்கி ஆர்டர்ஸோ ஜொமேட்டோ ஆர்டர்ஸோ 20-25 நிமிஷம் வந்து ப்ரிப்ரேஷன் டைம் எடுத்துட்டால் உடனே வந்து எங்களுக்கு வந்து அலாரம் அனுப்பிச்சிடும், திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் டிலேயிங் த ஆர்டர்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இப்போ டெக்னாலஜி ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்ற நேம் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி கொஞ்சம் சர்ச்சையில் இருந்தது. எனக்கு இதே மாதிரி நிறைய பேர் வந்து பேர் வச்சுருந்தாங்க, தலப்பாக்கட்டி இந்த ஊரோட பிராண்டை வச்சு இந்த தலப்பாக்கட்டு அப்படின்ற பிராண்டை வச்சு நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்ற இந்த பேரை வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்தது உங்களுக்கு? நான் வந்து ஃபஸ்ட்டு 2009 இங்கே ஆரம்பிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 டூப்ளிகேட் ரெஸ்டாரண்ட் வந்து திண்டுக்கல் கட்டுன்னு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சரி நம்ம இவங்க டூப்ளிகேட்ஸே ரன் பண்ணுறப்ப ஏன் நம்ம ஒரிஜினல் ரன் பண்ணக்கூடாதுன்னா அது ஒரு வெறியாக வந்து உள்ளுக்குள்ளே வந்தது. மெயின் ரீசன் வந்து சென்னைக்குள்ளே வந்தது, சரி நம்ம டூப்ளிகேட்ஸை வந்து இது பண்ணணும் சொல்லிட்டு. சரி வரப்போ அப்போ தான் வந்து லோகோ கிரியேட் ஆகல. 2009 வந்து யாரை வந்து எப்படி லோகோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அது நம்ம நாகசாமி தலப்பாக்கட்டி வந்து அவரே வந்து இப்போ கேஎஃப்சிக்குலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தாத்தா இருப்பார். ஸோ அதே மட்டும் நம்ம தாத்தாவே லோகோ கிரியேட் பண்ணி மக்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ண லோகோ தான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இப்போ மக்கள் வந்து இந்த லோகோவை பார்த்தாவே வந்து தெரிஞ்சிடும் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு வந்து லோகோ வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு மக்கள் மத்தியில். இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு. இப்போ வந்து மக்கள் வந்து நான் வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் கேஸ் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் ரூபாய்க்கு வந்து கூட நான் கிளைம் பண்ணியிருக்கேன், நஷ்டஈடு கிளைம் பண்ணியிருக்கேன். ஏன்னா டூப்ளிகேட் ரெஸ்டாரண்ட் மேலே கேஸ் போட்டு ஸோ கண்டெம்ட் கேஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கோம், வின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஷட் டவுன், மோஸ்ட்லி இந்த டூப்ளிகேட்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக வந்து குண்டூரில் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு ஒன்று சென்னை தலப்பாக்கட்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அப்ராட்லேயும் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் கேஸ் போட்டிருக்கோம். அது காப்பி அடிச்சுட்டே இருப்பாங்க, நமக்கு கேஸ் போட்டுகிட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டு எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதனால் வந்து காப்பி பண்ணி தான் ஆவாங்க. நம்ம கேஸ் போட்டு நம்மளுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்க தான் நம்ம வேலை. ஓகே. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் மாடல் அப்படின்றத நீங்கள் ஆப்ட் பண்ணாமல் இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறீங்க? அண்டு உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணாமல், அதாவது ஃப்ரான்ச்சைஸ் மாடல் அடாப்ட் பண்ணாமல் என்ன மாதிரியான ஹர்டில்ஸ்லாம் நீங்கள் தாண்டி வரதா இருந்தது? அண்ட் எவ்வளோ மொத்தமாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் மொத்தம் எவ்வளோ நம்பரில் இருக்குது? இன்னமும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வந்து ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் தான். இப்போ கூட எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு இன்வெஸ்டர் உள்ளுக்குள்ள வந்து ஜஸ்ட் ஒரு போன அக்டோபர் கரெக்டாக பேண்டமிக் முன்னாடி தான் ஒரு இன்வெஸ்டர் வந்து they have put in money and we have started expansion வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த பேண்டமிக்ல கூட ஒரு 10-15 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து புது ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். பெங்களூரில் ஒரு 7 ரெஸ்டாரண்ட்டு, மதுரையில் ஒரு 2 ரெஸ்டாரண்ட்டு, கேரளாவில் ஒரு 2 ரெஸ்டாரண்ட்டு, ஃபாரினில் ஸ்ரீலங்காவில் ஒரு இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த பேண்டமிக் வந்து ஏன்னா வந்து இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து பணம் தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்டர், நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்டர் தான், மல்டி இன்வெஸ்டர் கிடையாது, ஒரு இன்வெஸ்டர் தான் வச்சு பண்ணியிருக்கோம். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஃபஸ்ட்லேருந்தே வந்து கொடுக்கல.
முன்னாடிருந்தே வந்து வீட்லேயும் சொல்லுவாங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு. பட் ஃப்ரான்ச்சைஸ் இல்லாமல் நம்மளே வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஆப்ரேட் பண்ணோம். நம்ம ஆப்ரேட் பண்ணாலும் சரி, ப்ரொஃபஷனல் பீப்புள் வச்சு ஒரு ஜிஎம்லேருந்து ஏரியா மேனேஜர்ஸ் இந்த மேனேஜர்ஸ் வந்து ஒரு கேட்ரிங் படித்தவங்களா போட்டு, ஸோ அவங்களுக்கு அதான் தெரியும். ஸோ கேட்ரிங் படித்தவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. ஸோ அவங்களா போட்டு பண்ண ரெஸ்டாரண்ட்டு கிட்டத்தட்ட இப்போ 75 ரெஸ்டாரண்ட்டு. எவ்ரிதிங் இஸ் ஓன்டு பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. நோ ஃப்ரான்ச்சைஸி.